வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 28 மே 2024 டியூஸ்டே. இப்போ கரண்ட் டைம் 10:55 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ், ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 49,330. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 49,443. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 49,333. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த ட்ரேட் அன்டில் நவ் லாஸ் 6,492 இருக்குது. நான் இன்றைக்கி சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸு 49,400 சிஇ அண்டு பிஇ. கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து அபோவ் த ரெசிஸ்டன்ஸு ரிட்டைன் ஆகாமல் எகெயின் டவுன்ஃபால் வந்து பிலோ சப்போர்ட் கீழேயும் வந்து இப்போ சப்போர்ட்டுக்கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து போயிட்டுருக்கு. கரண்ட் ஸ்பாட் ரேஞ்சு 49,317, 49,330. இன்றைக்கி நான் என்ன ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணேங்கிறதையும் பார்க்கலாம். கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஆர்டரை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் ஆர்டர் போடாததுக்கு ரீசன் வந்து என்னோடய குவான்டிட்டி யாரும் பல்க் இதாக எடுத்து இன்கேஸ் கரெக்டான ப்ரைஸில் வந்து என்ட்ரி ஆகலைன்னா நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் இது வந்து ஆல்மோஸ்ட் 12,000 ருபீஸ் வரலும் போச்சு ஓவராலு. பட் புக் மிஸ் பண்ணனால அது லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி ரீசன்னால் நான் வந்து என்னோடய குவான்டிட்டி போடலை. இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடு எல்லாமே இது தான். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். 49,400 கால் அண்ட் புட்டு. லார்ஜஸ்ட் குவான்டிட்டி நான் எடுத்திருக்கிறது வந்து 330. சம்டைம் 90 குவான்டிட்டி எடுப்பேன், 165 எடுப்பேன். அது பேஸ்ட் ஆன் த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது பிரேக் அவுட் ஆகும்னா லார்ஜ் குவான்டிட்டி பக்கம் போவேன், இல்லைன்னா வந்து சின்ன குவான்டிட்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ டைம் 11 o'clock 1 minute ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த லாஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேடு லாஸில் தான் புக் பண்ண முடியுதா இல்லை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. நான் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிலோ சப்போர்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இங்கே லாங் 3, 4, 5 கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி பாட்டம் வருது. ஸோ இது ஃபர்தர் டவுன் கொடுக்குமா இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போகுமாங்கிறத பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் இப்போ ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணுது. நான் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். 49,400 புட்டில் சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபர்தர் ஃபால் கொடுக்கல. இது வந்து இன்றைக்கி உள்ள சப்போர்ட் லைன் 49,333. இப்போ வந்து இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டுக்கும் ப்ரீவியஸ் டே சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் வந்துருச்சு. நான் இதை பேஸ் பண்ணி கால் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இங்கே பிரேக் அவுட் கொடுத்து எகெயின் இந்த ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி நான் காலில் என்ட்ரி கொடுத்துருக்கேன். அதோட ஸ்டேட் 8,900 நெகட்டிவில் இருக்குது.
173 330 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன் அரௌண்ட் 1140K. மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் மேலே இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரலும் போகுது அப்படின்னா நமக்கு இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி டைரெக்ஷன் போகுதுங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு 49,247 இருக்குது, நெகட்டிவ் 39 பாயிண்ட்ஸில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டு நெகட்டிவ் 12,200 இருக்குது. நம்ம கால் சைடில் ஹோல்டு பண்ணியிருக்கோம். பட் இங்கே மார்க்கெட்டு டவுன்ஃபால் கொடுக்குறதுனால நமக்கு லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ் எகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14,500 ரேஞ்சில் 15,000. இப்போது கேண்டில் ஃபார்மேஷன் ரெட் ஃபார்மேஷன் டவுன் கொடுக்குறனால லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்கேஸ் அபவ் போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் பை ப்ரைஸு 173.39 பைசா. மார்க்கெட் கரண்ட் சுச்சுவேஷன் 49,213. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ப்ரீவியஸ் டே லோவில். என்னோடய ஓப்பன் பொசிஷன் ஸ்டில் ஹோல்டில் இருக்குது. லாஸு 12,300 ரேஞ்சில். கரண்ட் டைம் 12:10. மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே வருது. ஸோ இன்றைக்கி நமக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 17,700. என்னோடய பொசிஷனை நான் இப்போ எக்ஸிட் பண்ணுறேன். வித் லாஸ் ஆஃப் 18,939. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த 12:10 ரெட் கேண்டில் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணிடுச்சு. செகண்ட் கேண்டிலும் இப்போ வந்து டவுன்ஃபால் கொடுத்துருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டு இன்றைக்கி மேலே தான் வரணும். அட்லீஸ்ட்டு ப்ரீவியஸ் டே அட்லீஸ்ட்டு இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டை டச் பண்ணி இன்பிட்வீன் டுடே ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் இடையில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகணும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு. பட் ஃபர்தர் ஃபால் கொடுத்துட்ருக்கு, பார்க்கலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி லோ 49,161 பாயிண்ட்ஸு. இன்கேஸ் இன்றைக்கி ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இன்கேஸ் கேண்டில் ஃபார்மேஷன் டவுன் போகாமல் எகெயின் அப்பு வந்து ப்ரீவியஸ் டே சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி உள்ளே போச்சுன்னா மார்க்கெட் எகெயின் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே நான் என்னோடய கால் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ண ரேட்டு பார்த்திங்கன்னா 145.95 பைசா. இப்போ 139 இருக்குது. செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷனு டவுன் கொடுக்குது. இப்போ மார்க்கெட் டைம் 12:52 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட்டு கொடுத்ததை ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு
லோ 49,086 வரலாம் வந்துட்டு இப்போ ஃபர்தர் தேர்ட் கேண்டில் இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் அப் வரக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ வந்து கால் சைடு ஹோல்டு பண்ணியிருக்கேன் 49,400 காலு. அதோட பை ப்ரைஸு 147. இப்போ 174 போகுது. பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு நெகட்டிவில் இருந்தது, பாசிட்டிவ் 4 பாயிண்ட்ஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய லாஸும் வந்து ஆல்ரெடி நம்ம ஹோல்டு பண்ணி இந்த லாஸ்லேருந்து 5,000 ரேஞ்ச் வரலும் வந்துடுச்சு. இன்றைக்கி லாஸ் வந்து மேக்ஸிமம் 20,000 வரலும் போச்சு. ஸோ 16,000 ரெக்கவரி ஆகிருக்கு. நான் இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. 3,000லாம் இருக்குது நெகட்டிவு. $14,000 லாஸில் இருக்குது. நான் இதை பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பிரேக் ஆகலை ப்ரீவியஸ் டேயோட லோவை. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்க லாஸ் பார்த்தீங்கன்னா 13,767. இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்.